இப்போ இந்த ரூத் சொல்றா, நீர் என் மேல எதை விரியுங்க? போர்வையை விரிங்க, ஏன்னா நீர் சுதந்திரவாளி. சுதந்திரவாளினுக்கு நிறைய இன்டர்பிரேஷன் கொடுக்கப்படுகிறது. அதுல ஒரு சிலரை மட்டும் நான் சொல்றேன், நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சுதந்திரவாளி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னை காப்பாற்றுகிற கடமை உமக்கு உரியது. என்ன சொல்றா? என்னை காப்பாற்றுகிற கடமை உமக்கு உரியது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? என் மேல எதை போடுங்க? போர்வைய போடுங்க. என்னை காப்பாற்ற கடமை உமக்கு தான். நம்ம சொல்றோம்ல, உங்களை தவிர எனக்கு வேற இந்த இடத்துல யாருமே உதவி செய்ய முடியாத ஆண்டவரே, நீர் மாத்திரம் தான். ஏன்னா நீங்க தானே என் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னே என்னை தெரிந்தெடுத்தீங்க. உங்களை தவிர இந்த இடத்துல வேற ஒருவரால உதவி செய்ய முடியாது. நீங்க தான் ஆண்டவரே. அப்படிதான் கேட்டா ரூத்து, அப்படிதான் கேட்டா. என்னை காப்பாற்றுகிற கடமை உமக்குரியது. ஒண்ணு. ரெண்டாவது, நீர் எனது பாதுகாவலர் என்ற அர்த்தம். சுதந்திரவாளின்னு என்ன அர்த்தம்? நீர் எனது கார்டியன், எனது கார்டியன் நீங்க தான், என்னுடைய பாதுகாவலர் நீதான். அடுத்து சொல்றா, என்னைய மீட்டெடுக்கிற உரிமை உமக்கு உரியது. அடுத்து என்ன சொல்றான்? என்னை மீட்டெடுக்கிற உரிமை. ஏன்னா நீங்க லேவியர் ஆகமத்திலே நினைக்கிற ஒருத்தனுடைய சொத்து மீட்டெடுக்கிறதுக்கு அவனுடைய உறவு முறையாண்டா மீட்டெடுக்கணும். லேவியர் ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா அவனுடைய உறவு முறையார். அதுலதான் எரேமியாகிட்ட அவருடைய பெரியப்பா சொத்தை கொடுத்து என்ன மீட்டெடுக்க முடியல, அதை மீட்டெடுக்கிற உரிமை உனக்கு இருக்குது எரேமியாவேன்னு சொல்லி எரேமியா 32 வாசிக்கிற பொழுது, என் நிலத்தை நீ வாங்கிக்க அப்படி சொல்லுவார். அப்போ இந்த உலகத்துல யாருக்குமே மீட்டெடுக்கிற உரிமை இல்லை. என்னை மீட்டெடுக்கிற உரிமை யாருக்குரியது? உங்களுக்கு உரியது. போவாசுகிட்ட சொல்றா ரூத்து, என்னை மீட்டெடுக்கிற உரிமை உங்களுக்குரியதுதான். அதனால என் மேல எதை விரியுங்க? என் மேல எதை விரியுங்க? போர்வைய விரியும். அடுத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, என் மேல போர்வை விரியுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னை மனைவியா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன கேட்கிறான்? என்ன நீங்க மனைவியா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றா. அடுத்து, என் மேல உங்க சிறகை விரியும். எதை விரிக்க சொல்றான்? உங்க சிறக என் மேல விரியுங்க, உங்களுடைய இறகை என் மேல விரியுங்க. நீங்க என்ன உங்க பாதுகாப்புக்குள்ள வச்சிருங்க. ஏன்னா அதை மீட்டெடுக்கிற உரிமை உமக்கு மாத்திரம் தான் உண்டு. என்ன மீட்டெடுத்துக்குங்கன்னு சொல்றா. அடுத்து சொல்றா, அதாவது போர்வையை விரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வஸ்திரத்தை என் மேல போடுங்க. என்ன கேட்கிறான்? ஏன்னா நீங்க எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 6:8 நீங்க வாசிங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6:8 நீங்க வாசிங்க பார்க்கலாம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு. இதை யாரை குறித்து சொல்றானா? எருசலேமை குறித்து, சமாரியாவை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு மறைவான ஒரு காரியம். அதை இந்த இடத்துல நிழலாட்டமா இருக்குது. வாசிங்கம்மா. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலில் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்து நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவளானாய். உன் ஸ்தானத்தில் எழும்பின உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன்னுடைய நிர்வாணத்தை மூடினேன். கடந்த வாரத்துல தேவன் இதை சொன்னாரு. ஏன்னா ஆதாம் ஏவாள் மேல எந்த வஸ்திரம் இருந்தது? மகிமையின் வஸ்திரம். எந்த வஸ்திரம் இருந்தது? மகிமையின் வஸ்திரம் இருந்தது. அப்படி மகிமையின் வஸ்திரம் இருந்த பொழுது சாத்தான் அந்த வஸ்திரத்தை உருவி அவர்களை என்னவா மாற்றிவிட்டா? நிர்வாணியாய். கடந்த வாரத்துல தேவன் சொன்னார், அவங்க எப்படி மாறிட்டாங்க? நிர்வாணியாய் மாறிட்டாங்க. அதனாலதான் அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறதுக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி கடந்த வாரத்துல தியானிச்சோம். அப்ப இந்த இடத்துல இவ என்ன சொல்றானா, என்ன இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னா,
நாங்க பாவம் செஞ்சுட்டோம். அதாவது லோத்துவினுடைய குமாரத்திகள் தகப்பனிடத்திலே தவறான உறவை கொண்டு பெற்றெடுக்கப்பட்ட சந்ததிகளாய் மாறினபடினாலே இப்ப நாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நிர்வாணிகளா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? திரும்ப சொல்லுங்க, நாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நிர்வாணிகளா இருக்கிறோம். அதனால எங்க மேல எதை விரியுங்க? உங்க போர்வையை விரியுங்க. உங்க மகிமையின் வஸ்திரத்தை எங்க மேல விரியுங்க. உங்க கனத்துக்குரிய வஸ்திரத்தை எங்க மேல விரியுங்க. நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை அங்கீகரிக்கிறதுக்காக உங்க வஸ்திரத்தை எங்க மேல மூடி எங்களுடைய நிர்வாணத்தை மறைத்து விடு. எங்க மேல எதை போடுங்க? திரும்ப சொல்லுங்க, எங்க மேல எதை போடுங்க? ஆமா, போர்வைய, உங்க வஸ்திர தொங்கலை எங்க மேல போடுங்க. ஏனா உம்மாலே மாத்திரம்தான் எங்களை மீட்டெடுக்க முடியும். நீர் சுதந்திரவாளி, நீர் சுதந்திரவாளி. எங்களை மீட்டெடுங்க, எங்களை மீட்டெடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இறக்க செஞ்சிருங்க. என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு இறக்க செய்யுங்க, எங்களுக்கு இறக்க செய்யுங்க. ஆமா, நாங்க பாவம் பண்ணிட்டோம், செய்யக்கூடாத பாவத்தை பண்ணிட்டோம். ஆனா மறுபடியும் நாங்க உங்ககிட்ட வருகிறோம், உங்ககிட்ட வருகிறோம், உங்ககிட்ட வருகிறோம். எங்க மேல உங்க போர்வையை விரியும், என் மேல உங்க வஸ்திரத்தை போடுங்க, எங்க நிர்வாணத்தை மூடுங்க, எங்களை மகிமைப்படுத்துங்க, எங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் ரூத் போய் சொல்றா, என் மேல எதை போடுங்க?